அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வே ப்ரிப்பரேஷன். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்த குரூப் 4, அதாவது ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் பகுதி 4. ஓகேவா? ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். குரூப் 4 சொன்னாலே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும். ஓகேவா? எப்படி நம்ம ஒரு பொங்கல் தீபாவளி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு தேர்வு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குரூப் 4 மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த தேர்வு பார்த்திங்கன்னா அதுக்கான அறிவிப்பு வெளிவந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அது என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்டிங் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் தெரியல, சிலபஸ் தெரியல, அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க் போடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 பற்றி அவேர்னஸ் இல்லை. ஆனால் குரூப் 4 எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது எல்லோரும் எழுதாங்க, நானும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கும்பல் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுவும் தப்பு இல்லை. ஓகேவா? கவர்மெண்ட் வேலைங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆசை வரும். அப்படி தான். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னால அது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எழுதுவாங்க. இப்போ இதில் புதுசாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஸ்ட், அதாவது நியூ பணியிடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், அடுத்து பார்த்திங்கன்னா ஆவின் பாலகம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, காலிப்பணிகள் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். புதுசாக நான் தான் எழுத போகிறேன், குரூப் 4 பார்த்திங்கன்னா நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா சொல்ல வரது விளங்கும். உங்களுடைய ஏஜ் என்ன, இந்த ஏஜ்லேருந்து எழுதலாம், அடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏஜ் வரைக்கும் எழுதலாம், அதாவது ஏஜ் அதிகபட்ச ஏஜ் எவ்வளோ, குறைந்தபட்ச வயது எவ்வளோ, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒன்றா பார்க்கலாம். முக்கியமான அறிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? முதல்ல டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்க, ஓடிஆர்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது 5 வருடங்கள் கொடுப்பாங்க. இப்போ எல்லா அந்த கேஸ்ட் இருக்கு இல்லையா, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன் டைம் அப்படிங்கிறது அந்த ஓடிஆர் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கு கட்டணமாக பார்த்திங்கன்னா 150 ரூபா வசூலிப்பாங்க. அது எல்லாருக்கும் ஒரே கட்டணம் தான், 150 ரூபா. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா அதை நீங்கள் புதுப்பிக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் 150 ரூபா கொடுத்து நீங்கள் புதுப்பிக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரில இப்போ ஒரு சில கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஆர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 2 டைம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு தேர்வு வருது, குரூப் 4 வருது அப்படின்னா அது கட்டணமாக 200 ரூபா வச்சுருக்காங்கன்னா, கட்டணம் 200 ரூபா இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேவா? கட்டணம் 200 ரூபா அப்படின்னா அது 2 டைம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களே கேட்பாங்க, நீங்கள் இந்த டைம் ஃப்ரீ அப்ளை பண்ணுறீங்களா இல்லை அடுத்த டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் இந்த டைம் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீ அப்ளை பண்ணிக்கலாம் 2 டைம். ஓகேவா? ஒரு சில கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரீ. ஓகேவா? 5 வருஷத்துக்கு ஒரு திரும்ப மட்டும் நீங்கள் ஓடிஆரை புதுப்பிச்சா போதும், மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஒரு சில கேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து என்னது ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டணம் செலுத்தி தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும். எஸ்சி எஸ்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ நினைக்கிறேன். இந்த 3க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த தேர்வுக்கும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. அந்த 150 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து ஓடிஆர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கட்டணம் உண்டு, 150 ரூபாய் வரும். ஓகே, இப்போ எவ்வளோன்னு தெரியல, நான் உங்களுக்கு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30ஆம் தேதி. ஓகேவா? நான் இன்றைக்கி போடும் வீடியோ நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும். நான் வந்து 31ஆம் தேதி வீடியோ போடுறேன் இல்லையா, நேற்று நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதாவது 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆகிரும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி முதல் நாள் அல்லது 2 நாள் அப்ளை பண்ண வேண்டாம், ஒரு 3 நாள் அல்லது ஒரு 5 நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில திருத்தங்களை கொண்டு வருவாங்க வெப்சைட்டில். ஓகேவா? அதனால் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஓல்டு லிங்க் வச்சுருப்பாங்க, அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஸோ எதுவும் ஒரு சில தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 5 நாள் அல்லது ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட வேண்டாம். 30ஆம் தேதி லிங்க் ஓப்பன் ஆகுது. என்றைக்கு லாஸ்ட் டேட்டுப்பா அப்படின்னா பிப்ரவரி மாதம், அதாவது அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. 11:59, அதாவது நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து லாஸ்ட் நாள் தான் அப்ளை பண்ணுவேன், பிப்ரவரி 28ஆம் தேதி அப்ளை பண்ணுவேன்னு இருக்காதிங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முயற்சிக்க பாருங்கள். ஓகே? ஒரு 10 நாளுக்குள்ளே, இப்போ 30ஆம் தேதி இருக்கு இல்லையா, ஸோ பிப்ரவரி 10 அல்லது பிப்ரவரி 15க்குள்ளே அப்ளை பண்ண பார்த்துங்க. ஓகேவா? நீங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து என்னது ஒரு ஆன்லைன் சென்டர் அல்லது வெப் சென்டர் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் வந்து அவர்கள் பக்கத்தில் இருந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஓடிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதாக திருத்திக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே பக்காவாக கிளியராக கொடுங்க. ஓகேவா? எந்த தவறும் பண்ணிட வேண்டாம். ஃபோட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக கொண்டு போயிருங்க. ஒரு ஒயிட் பேப்பர் சைன் பண்ணி கொண்டு போயிருங்க. எல்லாமே பக்காவாக கொண்டு போயிருங்க. அங்கே போய்ட்டு எதுவும் பதட்டம் இல்லாமல் நீட்டாக இது பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து விண்ணப்ப திருத்த சாளர காலம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த அவகாசம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தத்துக்கு இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க, அதை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, உங்கள் அட்ரஸையோ அல்லது ஃபோன் நம்பரையோ அல்லது ஏதோ ஒன்று மாற்றி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் திருத்திக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் பார்த்தீங்கன்னா திருத்தத்துக்கான அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த இருக்குது பாருங்கள். ஓகேவா? மார்ச் 4 டு மார்ச்
6 வரைக்கும் திருத்தத்துக்கான அவகாசத்தை கொடுக்குறாங்க. தேர்வு நாள் மற்றும் நேரம், தேர்வு டேட்டும் கொடுத்துட்டாங்க. எப்போ 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12ஆம் தேதி 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைபெறும் தேர்வு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெறும். எத்தனாம் தேதி? 9ஆம் தேதி 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதிப்பா. ஓகேவா? நல்ல பார்த்துக்கோங்க. தேர்வு நாள் போட்டால் இது மாறுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் இருக்கும். ஓகேவா? டேட்டு ஏதோ ஒரு காரணங்களால் மாறி போகலாம், அல்லது அதே டேட்லையும் நடக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 9 எக்ஸாம் அந்த ஏமோட படிங்க. ஓகேவா? இதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 வகுப்பு போட்டிருப்பேன். அதுக்கான டெஸ்ட்டும் கொடுக்குறது எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் முறை ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு முறை பதிவு மற்றும் இணைய வழி விண்ணப்பம், அதாவது ஓடிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு முறை பதிவு அது பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அது பண்ணக்கான ஸ்டெப்பு தெரியலாம், நான் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோக்கு ரீச் இருந்துச்சுன்னா நான் அதே போடுறேன். ஓகேவா? அடுத்து திருத்தம் பதவி விருப்ப தெரிவு. ஓகேவா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, வனக்காப்பாளர் அல்லது வனக்காவலர், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படிங்கிற அந்த பதவியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்கான அப்ளை பண்ணும்போது கேட்குறாங்க அவங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு மட்டும் போடுறீங்களா, அல்லது வனக்காப்பாளர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான நீங்கள் இது போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா எல்லா பதவியும் சேர்த்து போடுறீங்களா சொல்லி அவங்க 3 விதமாக கேட்குறாங்க. இருப்பாங்க இ இந்த இருக்கு இல்லையா, 1 2 3 அப்ளை பண்ணும்போது கேட்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் மட்டும் போதும் அப்படின்னா மேலோட பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸ்ட்ரா இது இருக்குது. ஓகேவா? அது வேணுமா அது கொடுங்க. இல்லைனா எல்லா போஸ்டிங்கும் வேணும் அப்படின்னா அனைத்து பதவிகளுக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அப்ளை பண்ணும்போது தெரியுமா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் சொல்ல தேவையில்லை, அப்ளை பண்ணும்போது தெரியும். நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா? அதாவது எக்ஸாம் ஹால் கொண்டு போகாத பொருளாக இப்போ போட்டிருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் போடுவாங்க, இப்போ இதிலே போட்டாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்ட் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். இப்போ மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ போட்டிருந்தாங்க, 6000 எவ்வளோ போட்டிருந்தாங்க 6244, கிட்டத்தட்ட 6250 போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஒவ்வொன்றுக்கும் அந்த காலி பணிகளை கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. ஓகேவா? நான் தனியாக சொல்ல இது இல்லை. அதாவது எனக்கு இளைஞர் உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. எவ்வளவு? 2442. மற்ற எல்லாமே கம்மி தான் இருக்குது. ஓகே? கிராம நிர்வாக அலுவலகம் என்னது பிஏஓ எவ்வளோ போட்டிருக்காங்க, 108 போஸ்டிங் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இளைநிலை உதவியாளர் பிணையம் போட்டு 44 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேவா? அடுத்து இளைநிலை உதவியாளர்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் தனியாக போட்டிருக்காங்க. ஓகே? நீங்கள் பார்த்துக்கோங்க வேக்கண்ட்டை. ஸோ அதுக்கடுத்து அதிகமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் தட்டச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு 1653 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. அது இதில் தமிழ்நாடு அணைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, தலைமைச் செயலக பணியில் போட்டிருக்காங்க. ஒரு 1500 வேக்கன்ட் 1600 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் சொல்லுவாங்க, சுருக்கெழுத்து தட்டச்சர், அவருக்கு பார்த்தீங்கன்னா 444 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது, இப்போ மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரும் இதுப்பா, அதாவது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர், தமிழ்நாடு வனக்காப்பாளர் எத்தனை 171 ஃபாரஸ்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 171 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். ஓகேவா? அதாவது அந்த வாகனம் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு 192. ஸோ ஒட்டுமொத்த பக்கம் 400 வேக்கன்ட் வந்துடும். ஓகேவா? இதுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கு. அடுத்து வனக்காவலர் ஃபாரஸ்ட் வாட்சர், அவருக்கு பார்த்தீங்கன்னா 526 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? யாருக்கு? ஃபாரஸ்ட் வாட்சருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வனக்காவலர் பழங்குடியின இளைஞர், அதாவது ட்ரைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 288 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இதில் ஃபாரஸ்ட் வாட்சரில். ஓகேவா? ஸோ அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் இளைநிலை ஆய்வாளர், தமிழ்நாடு கூட்டுறவு சார்நிலை பண்ணி ஒரே வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1244 காலிப்படங்கள் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1250 வேக்கன்ட். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு அதிகரிக்கலாம், கட்டாயம் குறைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிகரிக்கலாம். ஆனால் போன டைம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு 10,000 வேக்கன்ட் போட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த வகையில் 6000 வேக்கன்ட் தான் இருக்குது. ஸோ எப்படியும் மேக்ஸிமம் 2025 மட்டும் தான் போஸ்டிங் போகிறதுக்கு ஜூனில் வச்சு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போன ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்கி எப்படியும் 2025 ஜனவரி தான் போஸ்டிங் போடுவாங்க. போன டைம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படினாலும் 25,000 வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ பயப்பட வேண்டாம். 1200 தான் இருக்குதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 8000 வரை வரலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்சது இது பார்த்தாச்சா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேலரியில் இது அதிகபட்ச இல்லை எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், குரூப் 4 ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, நிறைய பேர் போன டைம் எழுதிருப்பீங்க, அவங்களுக்கு பூரா தெரிஞ்சிருக்கும். அப்படி தான். ஸோ தமிழ் 100 மார்க். ஓகேவா? அது கட்டாயம் 100 மார்க் இருக்கும் தமிழ் வந்து. அடுத்து பொது அறிவில் பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருப்பாங்க. பொது அறிவு 100 கேள்விகள் தான் 2 பிரிச்சிருப்பாங்க. எப்படி 75 கேள்விகள் பார்த்தீங்கன்னா பொது அறிவு, அதாவது அறிவியல், அடுத்து பார்த்திங்கன்னா வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அடுத்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்லாம் போட்டு 25 கொஸ்டின் கேட்பாங்க மிக்ஸ் பண்ணி. கரண்ட் அஃபேர்ஸ் வரும், எல்லாம் சேர்த்து ஒரு
75 கொஸ்டின். அது போக மிச்சக்கூடிய 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், அதாவது உளவியல் மற்றும் கணிதம் அந்த மாதிரி பகுதியிலேருந்து ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ தமிழ் தகுதித்தாள் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மார்க் ஆட் ஆகும். 100 மார்க்கு நீங்கள் எத்தனை எடுக்கணும்னு சொல்லி அது உங்களுக்கு மார்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தமிழில் நீங்கள் 100க்கு 40% மதிப்பெண் எடுக்கணும். 40% எத்தனை வச்சு 100ல் 40% எத்தனை 40 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுடைய இரண்டாவது பேப்பரான பொது அறிவு பேப்பர் இருக்கு இல்லையா, 100 மார்க் கொஸ்டின், அந்த பேப்பரை திருத்துவாங்க. எப்படி பிசி எக்ஸாமுக்கு சேம் சிலபஸ் இருக்குதோ, அதாவது 80 மார்க்கு 32 மார்க் எடுத்தால் தான் உங்களோட ஜேகே பேப்பர் திருத்துவாங்க. அதே மார்க்கில் இங்கே 100 கேள்விகளுக்கு தமிழ் தகுதித்தாளில் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் உங்களுடைய அடுத்த பேப்பரான பொது அறிவு பேப்பரை திருத்துவாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தமிழில் நீங்கள் 40 மார்க் எடுக்காமல் ஜிகே பொது அறிவு பகுதியில் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுடைய பொது அறிவு பேப்பரை திருத்த மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தமிழில் 40 மதிப்பெண்களை எடுக்கவில்லை அதனால். ஓகேவா? ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. தமிழில் நீங்கள் 100க்கு 99 வாங்கினாலும் அந்த மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்வாங்க. 100க்கு 41 வாங்கினாலும் நீங்கள் எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் 40 மதிப்பெண்கள் கீழே குறைவாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய பொது அறிவு பேப்பர் திருத்தப்பட மாட்டாது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச மதிப்பெண் கொடுத்துருப்பாங்க 90ங்கிறது பாஸ் மார்க் கிடையாது. ஓகேவா? அது ஜஸ்ட் ஒரு எலிஜிபிள் மார்க்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அது வராது. ஏன்னா அதை நிறைய பேர் எழுதுவாங்க. அதனால் கட் ஆஃப் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க்காக வரும். அதுக்கடுத்து கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகேவா? டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கொடுப்பாங்க டைம் ஓகேவா? டோட்டலாக 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, டோட்டலாக 300 மார்க். ஓகேவா? வேறு என்ன இருக்குது முக்கியமானவன்னு சொல்கிறோமா, வயது வரம்பு. ஓகேவா? ஸோ அதாவது நான் போட்டிருப்பாங்க பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், அடுத்து பார்த்தீங்கன்னா வனக்காவலர் மற்றும் வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் ஆகிய பதவிகளை தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் தேர்வர்கள் 1/7/2024 அன்று 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் 32 வயது நிறைவடைந்தவராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, என்ன போச்சிங்கன்னாப்பா, கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ, அடுத்து வனக்காப்பாளர் அவர் ஒன்று, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர், அதாவது விஏஓ ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர். ஓகேவா? இந்த போஸ்டிங்கு அது தவிர மற்ற எல்லா போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th படிக்கிறவங்க ஒரு 17 வயசு இருக்கும் அப்ளை பண்ண முடியாது. காலேஜில் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ண முடியாது, பிஏஓ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், இதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயது பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்க வேண்டும். மற்ற எல்லா போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணிங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஆய்வாளர், அந்த மாதிரி இருக்குங்களா, இதுக்கு போல நீங்கள் என்னது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். 18 வயசு எப்போ நிரம்பி இருக்கணும், 1/7/2024 அன்றைக்கி உங்களுக்கு 18 வயசு இருக்கணும். முடிஞ்சிருக்க கூடாதுன்னு இல்லை, 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 18 பிறந்திருந்தாலே போதும். ஓகே, 18 முடியும் அவசியம் இல்லை, 18 பிறந்தாலே போதும். எப்போ 1/7 இந்த ஜூலை மாதம் இருக்கு இல்லையாப்பா, 2024 கூட ஜூலை மாதம் வரைக்கும். ஓகேவா? கிராம நிர்வாக அலுவலர், வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துக்கூடிய வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர், பழங்குடி இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வர்கள் 1/7/2024 அன்று 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் 32 வயது நிரம்பியிருக்கக்கூடாது. ஓகேவா? அதிகபட்ச வயது 32, குறைந்தபட்ச வயது 21. எதுக்கெல்லாம்? ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏஓ. ஓகே, அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் என்னது 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே 18 வயசு இருந்தால் போதும். அடுத்து அதிகபட்ச வயது வரும் தொடர்பாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் பக்தி 5A கொடுக்கப்பட்ட, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருக்கும், அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ இருக்கு பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர் அவருக்கான அந்த வயது வரம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், அடுத்து பழங்குடியினர் மற்றும் அனைத்து இன சார்ந்த பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 42 வயசு. ஓகேவா? ஆதரவற்ற விதவைகள் அதிகபட்ச வயது 42. ஓகேவா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட பிரிவினர்னு பார்த்தீங்கன்னா 42 தான் அவங்களுக்கும். ஓகேவா? அதிகபட்ச வயது. இந்த போஸ்டிங் போகிறமே அதிகபட்ச வயது எத்தனைப்பா? 42. எதுக்கெல்லாம்? கிராம நிர்வாக அலுவலர் பிஏஓக்கு மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் பாருங்கள், இளநிலை உதவியாளர், அடுத்து பார்த்தீங்கன்னா தட்டச்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் பார்த்தீங்கன்னா 37 வயசு. யாருக்கு? ஆதி திராவிடர், எஸ்சி எஸ்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 37 வயசு. மற்றபடி பிசி பிசிஎம் அவங்க இருக்காங்களே, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 34 வயசு அதிகபட்ச வயது. ஓகேவா? அடுத்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 37 தான். அப்புறம் இந்த ஒரு சில போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர், நேர்முக உதவியாளர், நேர்முக எழுத்தர், தனிச் செயலர், இளநிலை உதவியாளர், அடுத்து பார்த்தீங்கன்னா இளநிலை செயல் பணியாளர், பால் அளவையாளர், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பே கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா?
ஸோ வனக்காப்பாளர் ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்சருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 37 வயசு அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம்? ரெண்டுக்குமே ஓகேவா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 37 வயசு அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதிக வயசு பார்த்தீங்கன்னா 37 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எதுக்கு? ஃபாரஸ்ட் வாட்சர் கார்டு எல்லாத்துக்குமே ஓகேவா. கல்வி தகுதி வந்து போட்டிருப்பாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி ஓகேவா, அதான் போட்டிருக்காங்க. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். பொதுக்கல்வினா 10ஆம் வகுப்பு ஓகேவா. அடுத்து குறைந்தபட்ச பொதுக்கல்வி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். பொதுக்கல்வி தகுதி வேறு என்ன இருக்குது? இந்த இது மட்டும் மாறுமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இது மட்டும் பாருங்கள் ஓகேவா. இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாற்றிருக்காங்க ஓகேவா. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தின் பெறப்பட்ட ஒரு பட்டம் முடிக்கணும் ஓகேவா. டிகிரி முடிச்சிருக்கணும்பா. யாருக்கெல்லாம்? இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அந்த இதில் வரக்கூடிய இளநிலை உதவியாளருக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறு தொழில் கழகத்தில் ஒரு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பக்பு வாரியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளருக்கு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், சட்டம் முடிச்சிருக்கலாம் ஓகேவா. அடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி தேவை போட்டிருக்காங்க ஓகே. பட்டம் போட்டிருக்காங்க. 10th மட்டும் குவாலிஃபிகேஷன் இல்லை. ஒரு சில இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல டிகிரி குவாலிஃபிகேஷன் ஆக்கியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் நடந்துச்சு ஓகேவா. ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா அதே குரூப் 4 போயிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு குறைந்தபட்சமாக இருந்தால் அது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி தான் முடிச்சிருந்தார். ஸோ அவருக்கு அதிகபட்சமாக கல்வி தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு மறுபடியும் இந்த வேலையை வாங்கினார் ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதிகப்படுத்திருக்காங்க. 10th வரைக்கும் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரியும் கொடுத்துருக்காங்க ஒரு சில போஸ்டிங்க்கு. அந்த போஸ்டிங் நம்ம பார்த்தாச்சு ஓகேவா. தட்டச்சருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிகிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில இதுங்களை. ஸோ மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு நினைக்கிறேன் ஓகேவா, அதுக்கும் டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இருக்கான்னு பார்ப்போம் நம்ம வந்து. என்ன இருக்கு பாருங்கள், வனக்காப்பாளர் ஓகேவா. தமிழ்நாடு வன சார்நிலை பணி மேல்நிலை கல்வி ஹையர் செகண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷனில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்துக்கோங்கப்பா, அவங்க வந்து 12th முடிச்சிருக்கணும் ஓகேவா, ஹச்எஸ்சி முடிச்சிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் இதில் ஏதாவது ஒரு பாடத்தை படிச்சிருக்கணும் ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். அடுத்து மேக்ஸ் பயாலஜி அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேக்ஸ் சொல்லுவாங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி மேக்ஸ் சொல்லுவாங்க, அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே. அக்கௌண்ட் மேக்ஸ் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். அனைத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லைப்பா, ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும் ஓகேவா. ஏனைய தகுதியில் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்தில் இருந்து எக்ஸ் இதுக்கும் உண்டு ஓகேவா, எக்ஸ் ஆர்மிக்கும் உண்டு. அடுத்து அதே மாதிரி ஓட்டுநர் உரிமை ஃபாரஸ்ட் கார்டில் லைசன்ஸுக்கு அவங்களுக்கும் அதே தான் ஓகேவா. முடிச்சிடணும். தகுதிப்பெற்ற போக்குவரத்து அலுவலரால் வழங்கப்பட்ட செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமை பெற்ற பின்னர் தகுதிப்பெற்ற ஒரு நிறுவனத்தில் இலகுரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் இயக்குவதில் 3 ஆண்டிற்கு குறைவில்லாத காலம் பணி முடிந்ததற்கான அனுபவ சான்றிதழை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். வாகன செயல்பாடு குறித்த அடிப்படை அறிவு ஓகேவா. ஸோ ஃபாரஸ்ட் கார்டில் லைசன்ஸ் இருக்குள்ளே லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் என்ன லைசன்ஸ் கேட்குறாங்கன்னா ஹெவி தான் கேட்குறாங்க ஓகேவா. இலகுரக வாகனம் அல்லது கனரக வாகனம் ஓகேவா, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் இருந்தாலும் ஓகே தான், அது பார்த்தீங்கன்னா என்னது லைட் இருந்தாலும் ஓகே தான், ஹெவி இருந்தாலும் ஓகே தான் ஓகேவா. ஆனால் 3 ஆண்டிற்கு குறைவில்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா. ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஒரே ஒரு நிறுவனத்தில் போடுறீங்க, கார் ஓட்டுறீங்க அல்லது ஒரு பஸ் ஓட்டுறீங்க அல்லது ஏதாவது ஒன்று ஓட்டுறீங்க ஓகேவா. ஒரு வாகனத்தை ஓட்டுறதுக்கான ஒரு 3 ஆண்டிற்கு குறையாமல் இருக்கணும். நல்ல ஞாபகத்துக்கணும், 3 ஆண்டிற்கு குறைவில்லாத காலம் பணி முடியும் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கணும் ஓகேவா. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கொண்டு போயிருக்கணும். யாருக்கு? ஃபாரஸ்ட் கார்டில் என்னது ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸோட இது கொடுப்பாங்க கார்டுக்கு, அவங்களுக்கு மட்டும் ஓகேவா. அடுத்து வனக்காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஓகே தான், அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் தான் ஓகே, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரில அந்த வனக்காவலர் பழங்குடியில் இருப்பாங்க இல்லையா, அதாவது ட்ரைப்ஸ், அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதே தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கொடுக்கல ஓகேவா. கூட்டுறவு சங்கங்கள் இல்லை உதவியாளர் தமிழ்நாடு அது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது உயர்நிலை கல்வி வரை அல்லது மற்றபடி வர ஒன்றும் இல்லை ஓகேவா. கூட்டுறவு பயிற்சி ஆல்ரெடி பார்த்துருப்போம், போன வருஷம் போட்டாங்க இல்லையா கூட்டுறவு எக்ஸாம் ஓகேவா, அதை தான் பேஸ் பண்ணி போகிறாங்க. அது மாதிரி அந்த பயிற்சி எடுத்துருக்கணும் ஓகேவா கூட்டுறவு எக்ஸாமுக்கு வந்து. சரி, வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா, அவ்வளோதான்.
வேறு எதனாலும் இதில் டவுட்னா இந்த வீடியோக்கில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முக்கியமான இது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா குயிக்காக சொல்லிடுறேன். இன்னொன்று இருக்குது, ஒன்று சேவ் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஹைட்டு செஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல ஹைட்டை பார்ப்போமா? ஹைட் அப்படிங்கிறது போது அந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பார்த்திங்க அப்படின்னா 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். யாருக்கு? ஃபாரஸ்ட் கார்டன் வாட்சர்காண்டி. ஓகேவா? ஆண்கள் எத்தனை சென்டிமீட்டர் உயரம்பா? 163 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். அதாவது மார்பளவு, அதாவது செஸ்ட் இருக்கு இல்லையா? செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுருங்கிய நிலையில் பார்த்தீங்கன்னா 79 இருக்கணும். அடுத்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண விரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா விரிவடையணும். இப்போ உங்களுக்கு வந்து 80 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை விரிக்கும் போது 85 வரணும். அல்லது உங்களுக்கு 90 இருக்குன்னா நீங்கள் விரிக்கும் போது 95 வரணும். ஓகேவா? இதுதான் வந்து குறைந்தபட்ச அளவானால் 79 கட்டாயம் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே தான் இருக்கும் செஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அது விரிக்க திறமை தான் மேட்ரு. ஓகேவா? அதே மாதிரி பெண்கள் கொடுத்துருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு சேமாக கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 150 சென்டிமீட்டர். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மார்பக அந்த சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சாதாரண நிலையில் பார்த்தீங்கன்னா 74 இருக்கணும். அதே மாதிரிலாம் அவங்க மூச்சு உள்ளே வாங்கி விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த மார்பக சுற்றளவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆண்களுக்கு உயரம் எவ்வளோப்பா? 163 சென்டிமீட்டர். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர். மார்பளவு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 79ம் விருது நிலையில் 5 சென்டிமீட்டர் விரிவடைய வேண்டும். பெண்களுக்கு 74ம் விரிவடைந்த நிலையில் 5 சென்டிமீட்டர் விரிவடைய வேண்டும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கான அந்த ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அளவு. ஓகேவா? ஹைட்டு 163 ஆண்கள், 150 பார்த்தீங்கன்னா பெண்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பட்டியல் பழங்குடியின தேர்வர்கள், அதாவது ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டரும், பெண் மற்றும் திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா 145 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விலக்கு அளிச்சிருக்காங்க. ஓகே? ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய அந்த ஜீன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையாக தான் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சலுகை கொடுக்குறாங்க. வேறு என்ன முக்கியமான இருக்குது? உடற்தகுதி சான்றிதழ். ஓகே? இது பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பிட்ட விவரங்கள் அடங்கிய சான்றிதழை அரசு மருத்துவ நிறுவனங்களில் பணியாற்ற அரசால் நியமிக்கப்பட்ட உதவி மருத்துவர் நிலைக்கு மேல் உள்ள மருத்துவ அலுவலரிடம் தேர்வு அறிவிக்கை நாளன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பின்னரோ கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். ஆவணங்களை தேர்வாணையம் கோரும்போது பதிவேற்றம் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணி அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? என்னெல்லாம் சொல்கிறாங்க? உயரம் எவ்வளவு அதை அளந்து கொண்டு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்பு அளவீடுகள், மூச்சு உள்வாங்கி நிலையில் நீங்கள் வந்து டேப் அளந்து கொண்டு போங்க. இல்லை நாங்கள் போய் டாக்டர் நர்ஸ் இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் வந்து அதை அளந்துக்கலாம். அவங்க ஃபில் பண்ணி எழுதி தந்துடுவாங்க. ஓகேவா? அளவீடுகள் மெட்ரிக் முறையில் மட்டுமே குறிப்பிடணும். சென்டிமீட்டர் கொடுத்துருக்க மெட்ரிக்னு நம்ம படிச்சிருப்போம். அப்படி தான் எஸ்ஏ அளவுகள் நீளம் அது மாதிரி பண்ணியிருக்கணும். சென்டிமீட்டர் தான் இருக்கணும் எல்லாம். ஓகேவா? நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வாகன கப்பல் பதவிக்கு தேவையான பார்வை திறன், அதாவது பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரியும் அது பார்த்திங்கன்னா அந்த விஷன் கொடுத்துருக்காங்க. கண் பார்வை திறன் வலது கண் பார்த்திங்கன்னா 6 இருக்கணும், இடது கண் 6. ஓகேவா? கிட்ட பார்வை, தூர பார்வை 6 விஷன் இருக்கணும். கிட்ட பார்வை பார்க்கும்போது 0.5 வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ட பார்வை இது திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. வேறு எனக்கு தமிழ் மொழியில் தகுதி. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தமிழில் படிச்சிருப்பீங்க. அப்படி தான் மேக்ஸிமம் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம், நிறைய பேர் தமிழ் படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழ் வழி சான்றிதழ் வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழப்பமே நிலவுகிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கப்பா. 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தமிழ் வழி படிச்சிங்கன்னா வேறு ஸ்கூலில் படித்தாலும் எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூலில் போய்ட்டு அந்தந்த வகுப்பு வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன் அப்படின்னா, ஸோ அப்போ நான் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் வாங்கணும். அடுத்து 6லேருந்து 10 வரைக்கும் நான் ஒரு ஸ்கூலில் வாங்கணும். ஓகேவா? சப்போஸ் நான் 6லேருந்து 12 வரைக்கும் படித்தா 6லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் வாங்கியிருங்க. ஓகேவா? அடுத்து டிகிரி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாமுக்கு டிகிரி கேட்குறாங்க. ஸோ டிகிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த படித்த காலேஜில் அல்லது யூனிவர்சிட்டியில் போய்ட்டு தமிழ் வழி வாங்கிருங்க. ஓகேவா? இப்போ இன்னொன்று வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நேற்று தான் பேப்பரில் வந்துச்சு. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் வரது இருக்குது. முன்னாடி போட்டிருந்தாங்க மூடப்பட்ட கல்வி நிலையங்களில். ஸோ அதாவது சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, அந்த ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா மூடப்பட்டிருக்கும், அதாவது இழுத்து மூடிருப்பாங்க. அப்படிங்க நீங்கள் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பார். அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வாங்கி சமர்ப்பிக்க மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் கல்லூரிகள்லையும். ஸோ கல்லூரிகள்லையும் நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் கல்லூரி வந்து மூடிட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? யூனிவர்சிட்டியில் போய்ட்டு அந்த யூனிவர்சிட்டியுடைய பதிவாளர்கிட்ட போய் நீங்கள் வந்து தமிழ் வழி சான்றிதழ் வாங்கி சமர்ப்பிக்க மாதிரி இருக்கும்னு சொல்லி நேற்று வெளியிட்டு அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் போட்டிருந்து அதில் விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் வழி சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக தான் வழங்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் போகிறீங்க அங்கே உங்கள் ஸ்கூல்லையோ அல்லது உங்கள் காலேஜ்லேயோ பார்த்தீங்கன்னா தமிழ் வழி சான்றிதழ் வழங்குறதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு தரம் மறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்ட அந்த கல்வி அலுவலர்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான உரிய நடவடிக்கை அவர் எடுப்பார். ஓகேவா? ஏன்னா தமிழ் வழி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க வேணும். ஓகேவா? எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனே வழங்கணும். சப்போஸ் அங்கே போய்ட்டு காசு கேட்குறாங்க அல்லது காலம் தாழ்த்துதாங்க அல்லது தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலரை நாடுனீங்கன்னா உங்களுக்கு நீதி
தேதி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2024 அப்புறம் நீங்கள் வந்து வாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2023 வாங்கியிருப்பாங்க, அது 2022 தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 2022 தான் குரூப் 4 எக்ஸாம் போட்டாங்க. ஸோ அப்போ தான் வாங்கியிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா செல்லாது. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களா, அன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த வாரத்தில் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீவாக கொடுங்க. ஓகேவா? எல்லா ஸ்கூல்லையும் தருவாங்க, கேட்டு பாருங்கள். தராமல் இருக்க மாட்டாங்க, தருவாங்க கண்டிப்பாக. ஓகேவா? தமிழ் வழி சான்றிதழ் கட்டாயம்பா. நீங்கள் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க பாருங்கள். டிகிரி வச்சு பண்ணுங்கள். டிகிரி வரைக்கும் தமிழ் வழி ஓகே கொடுங்க. இல்லை நான் வந்து 12th 10th வச்சு அப்ளை பண்ணுறேன்னா 12th 10th வரைக்கும் வாங்கினா போதும், காலேஜ் வரைக்கும் வாங்க வேண்டாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், வேறு பற்றி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அதுக்கு பிறகு தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வந்து எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தாலே போதும், எல்லாமே இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கேன் குரூப் 4க்கு தமிழுக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி பெற வைக்கிறது என்னுடைய வேலை. ஓகேவா? கட்டாயம் வெற்றி பெறலாம். நீங்கள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஆனால் நீங்கள் உங்களோட முயற்சி வேணும். ஓகேவா? சும்மா வீடியோ மட்டும் பார்த்தேன் அப்படி இருக்கக்கூடாது. நான் கொடுக்குற டெஸ்ட்டு, நான் கொடுக்குற வீடியோ எல்லாம் ஃபுல்லுமே பாருங்கள். உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியாது, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.